Hi friends, இன்றைக்கி நம்ம மொபைல் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக இது ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் நம்ம ஒன்று பார்க்கலாம். அதில் ஆக்சுவலாக முதல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னா மொபைலோட சாஃப்ட்வேர் என்னென்னா அது வந்து 2-3 பேரில் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்னு ஒரு சில பேர் சாஃப்ட்வேர் அடிக்கணும் அப்படிம்பாங்க, இல்லாட்டி ஓஎஸ் போடணும். ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. இந்த நம்ம லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் ஓஎஸ் அடிக்கணும், அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு வந்து ஓஎஸ் தான். ஸோ ஓஎஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாஷ் அடிக்கணும், ஓஎஸ் அடிக்கணும், சாஃப்ட்வேர் அடிக்கணும், இது மூணுமே ஒன்று தான். ஸோ அந்த ஓஎஸ்ங்கிறது என்னென்னா அதுதான் அந்த செட்டில் உள்ள அந்த இயங்குதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயங்குதளத்தில் தான் அந்த ஹார்ட்வேர் ஃபுல்லாமே ரன் ஆகும். அப்புறம் ஃப்ளாஷிங்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃப்ளாஷிங் அப்படிங்கிறது என்னென்னா செட்டில் உள்ள அந்த ஓஎஸோட ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு ஃபைலை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக நியூ ஃபைல் வந்து ரைட் பண்ணுறது தான் ஓஎஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதாவது அந்த செட்டில் இருக்கிற பழைய ஓஎஸை வந்து ஒன் பை ஒன்னாக எரேஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல இன்னொரு ஃபைலை ரைட் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஃப்ளாஷிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓஎஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓஎஸில் வந்து 2-3 அதாவது பிரேக்கப்பில் நிறைய ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து என்னென்ன ஃபைல், இந்த மாதிரி ப்ரீலோடர், பூட் ஃபைலு, லோகோ ஃபைலு, மோடம், சிஸ்டம் ஃபைலு, அப்புறம் யூசர் டேட்டா, கேஷ் மெமரி, இதுக்குள்ள ஃபைல் வந்து இதில் வந்து நிறைய பிரேக்கப் இருக்கும். இதில் ஒரு ஃபைலும் வந்து அழிஞ்சு ஏறும். அதாவது பழைய ஃபைல் வந்து டெலீட் ஆகும், புது ஃபைல் ஏறும். இதுக்கு வந்து நம்ம வந்து டூல்ஸ் மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃப்ரீ டூல் இருக்கும், இந்த மாதிரி டாங்கிள்ஸ், இந்த மாதிரி பெய்டு டாங்கிள் இருக்கும், பெய்டு டூல் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஓஎஸ் ஃபைலை வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபோனை வந்து டவுன்லோட் மோடில் போட்டு அப்படியே நம்ம ஏற்றிடுவோம். இது வந்து டவுன்லோட் மோடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு மெத்தடில் வந்து டவுன்லோட் மோடு கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டூல் மூலமாக வந்து இந்த ஓஎஸை வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். இதுதான் இதோட ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன பார்க்கலாம்னா ஃப்ளாஷிங் வந்து நம்ம எப்பப்போலாம் பண்ணணும், ஒரு மொபைலில் ஃப்ளாஷிங் வந்து என்னென்ன கண்டிஷன்லலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது செல்லை நம்ம ஆன் பண்ணும்போது அப்படியே லோகோலேயே நிற்கும். அதாவது சாம்சங்னா சாம்சங்லேயே அப்படி ஒரு ஸ்டக்கான மாதிரி நிற்கும். ஹேங் ஆகுறது, ஸ்டக் ஆகுறது, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமல் அதே பொசிஷன்லேயே நிற்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அதான் ஹேங் ஆன் லோகோ அப்படின்னு சொல்கிறது. அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாது. சாம்சங்னா சாம்சங்லேயே நிற்கும், ரெட்மினா இந்த ரெட்மிலேயே நிற்கும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ஹேங் ஆன் லோகோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளாஷ் அடித்தா தான் செல்லு ரெடி ஆகும். அப்புறம் வந்து ரீஸ்டார்டிங் ஆன் லோகோ, அதாவது இந்த லோகோவில் வந்து இது ஹேங் ஆகிற மாதிரி இது வந்து லோகோலேயே ரீஸ்டார்ட் ஆகும். மாறி இந்த சாம்சங் லோகோலேயே ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகாது. அடுத்த கண்டிஷன் என்னென்னா ரீஸ்டார்டிங் வென் ஓப்பன் சம் ஆப் லைக் கேமரா டயலர்னா, இப்போ வந்து நம்ம எல்லாம் ஆன் ஆகி உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பு கேமராவை ஓப்பன் பண்ணும் போதோ இல்லை டயலர் ஓப்பன் பண்ணும் போதோ செல்லு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த கண்டிஷனுமே வந்து அதாவது சாஃப்ட்வேரில் வந்து ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் நம்ம ஃப்ளாஷ் அடித்தா மட்டும்தான் செல்லு ரெடி ஆகும். அடுத்த கண்டிஷன் என்னென்னா ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எந்த ஆப்புமே ஓப்பன் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சில பேர் கால் கூட அட்டன் பண்ண முடியாது. கால் வந்தால் கூட அதை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு டெட் ஸ்லோவில் இருக்கும். இந்த டெட் ஸ்லோ கண்டிஷன்லேயே வந்து நம்ம என்னென்னா ஃப்ளாஷ் அடித்தா தான் செல்லு ரெடி ஆகும். அடுத்த கண்டிஷன் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். செட்டிங்ஸ் ஸ்டாப்டு, ப்ளே ஸ்டோர் ஸ்டாப்டு, கேமரா ஸ்டாப்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மாறி அதே ஸ்டெப்பே ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இது வந்து செட்டில் வந்து வைரஸ் ஏறிச்சுன்னா இந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ இந்த வைரஸ் ஏறிட்டாலும் நம்ம சாஃப்ட்வேர் போட்டால் தான் ரெடி ஆகும். அடுத்த கண்டிஷன் வந்து என்னென்னா செட்டில் வந்து எந்த டவுன்லோடு எதுவுமே பண்ண முடியாது. எதை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும், ஆனால் டவுன்லோட் ஆகாது. இந்த கண்டிஷன்லேயுமே நம்ம வந்து சாஃப்ட்வேர் அடித்தால் தான் செட்டு ரெடி ஆகும். ஸோ அடுத்து வந்து அன்லாக்கிங் அப்படின்னு பார்க்கலாம். செட்டில் வந்து இந்த பேட்டர்ன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, ஃபேஸ் லாக்கு, எஃப்ஆர்பி லாக்கு, எம்ஐ அக்கௌண்ட் லாக்கு, இது மாதிரி நிறைய லாக்ஸ் இருக்கும். இந்த லாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டாங்கிளோட ஹெல்ப்போடு எடுக்கலாம். இல்லை நிறைய ஃப்ரீ டூல் வருது, ஆனால் டாங்கிள் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது வந்து சாஃப்ட்வேருக்கு அதாவது சாஃப்ட்வேர் கீழே தான் இந்த அன்லாக்கிங்கிறது வருது.
ஸோ பேட்டர்ன் போட்டு மறந்துருப்பாங்க, எம்ஐ அக்கௌண்ட் மறந்துருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு சில பேருக்கு சரியாக கான்டாக்ட் ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாங்கிள்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அது எப்படி எடுக்கிறது என்னங்கிற மெத்தட் ஒன்றுனா அப்புறம் பார்க்கலாம். இந்த எஃப்ஆர்பி ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு சில பேர் வந்து செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட்ஸு அந்த அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டை எடுத்து விடாமல் அப்படியே டைரெக்டாக செட்டை ரீசெட் பண்ணிடுவாங்க, ஹார்ட் ரீசெட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் ரீசெட்டில் செட்டை வந்து அதாவது செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ணிடுவாங்க. பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய் ரீசெட் பண்ணிடுவாங்க. அப்படி ரீசெட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து செட்டை வந்து இந்த வெல்கம் செட்டப்பில் வந்துட்டு அந்த ஜிமெயில் ஐடி கரெக்டாக ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ அந்த லாக்குக்கு பேர் என்னென்னா எஃப்ஆர்பி லாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கண்ட்ரி கோட் லாக். கண்ட்ரி கோட் லாக்னா என்னென்னா, ஒரு சில பேர் சவுதியிலேருந்து இல்லை குவைத்து இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து ஃபோனை இணைந்திருப்பாங்க. இங்கே வந்து அங்கே ஒர்க் ஆகும், ஆனால் இங்கே உள்ள சிம்மை போட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த லாக் பேர் வந்து கண்ட்ரி கோட் லாக்பாங்க. அது வந்து என்னென்னா, நிறைய பெய்டு டூல்ஸ் இருக்குது, அந்த பெய்டு டூல்ஸ் மூலமாக ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் கேஜி லாக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாம்சங் செட்டில் மட்டும்தான் இருக்கும். நாக்ஸ் கார்டு செக்யூரிட்டி, இது வந்து சாம்சங்கில் மட்டும்தான் இருக்கும். இதுவும் பெய்டு டூல்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் இல்லை லேப்டாப் வேணும். அதுபோக டாங்கிள்ஸ்னால் நம்ம அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், அதை வந்து யூஎம்டி, சிஎம்2, ஹைட்ரா, எம்ஆர்டி, இஎஃப்டி அப்படின்னு நிறைய டாங்கிள் இருக்குது. ஸோ இந்த டாங்கிள் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இதுக்குள்ள டூல்ஸ் இருக்கும். அது மூலமாக வந்து எல்லா ஆப்ரேஷனும் நம்ம வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அன்லாக்கிங்கு, ஃப்ளாஷிங்கு, அது மாதிரி ஒரு சில செட்டில் ஸ்க்ரீன் லாக் மட்டும் தனியாக எடுக்கலாம், பாஸ்வேர்டு மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் டாங்கிள் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்புறம் டிரைவர்னால் என்னென்னா, ஒரு செல்லுக்கும் ஒரு டிரைவர் இருக்கும். அதாவது சிபியூ பேஸ்டு டிரைவர் இருக்கும், மீடியாடெக்கு தனியாக டிரைவர் இருக்கும், குவால்காம் டிரைவர், சாம்சங்கு தனியாக டிரைவர், எல்ஜிக்கு தனியாக டிரைவர், சோனிக்கு தனியாக டிரைவர். இந்த டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட்வேர், அதாவது ஃபோன் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பண்ணும்போது டிடெக்ட் ஆகும், இல்லாட்டி டிடெக்ட் ஆகாது. அப்புறம் யூஎஸ்பி கேபிள் கண்டிப்பாக ஒன்று வேணும். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஏன் அப்படின்னா, ஒரு சில டாங்கிள்ஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஓப்பன் ஆகாது. அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அதுபோக சாஃப்ட்வேர் எதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு, சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள இந்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த ஃப்ளாஷிங் எப்படி ஒரு சிபியூ பேஸ்ட் அடிக்கிறது, நான் சிபியூ பேஸ்ட் எப்படி அடிக்கிறது, அப்புறம் என்னென்ன சிபியூஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.